நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு Sara Tech. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான வீடியோலாம் கிடையாது, ஒரு நார்மலான வீடியோ தான். நார்மலான வீடியோவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இபி பில் கட்டுறது எப்படின்னா. இதுக்கெல்லாமே ஒரு வீடியோ ஆல்ரெடி நாங்கள் தான் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்லாம் பே பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ கூகுள் பே, ஃபோன்பே எல்லாத்துலேயுமே நம்ம இபி பில் வந்து பே பண்ணலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் ஒரு சில டைம் தேர்ட் பார்ட்டி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணி பே பண்ணும்போது, ஒருவேளை நீங்கள் வந்து லாஸ்ட் நாளுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி பண்ணுறீங்க, இல்லை லாஸ்ட் நாளில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சில டைம் வந்து என்ன ஆகிடுது, பேமெண்ட் வந்து டிஎன்இபிக்கும் போகாமல் நமக்கு வராமல் பேமெண்ட்டும் ஆகாமல் சிக்கிக்குது. ஸோ ஒரு வாரம் கழிச்சு, அதாவது நமக்கு வந்து 25ஆம் தான் லாஸ்ட் டேட் அப்படின்னா, ஸோ 24ஆம் எப்படி கட்டுறோம் அப்படின்னா, ஒரு 4 நாள் கழிச்சு நமக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 25ஆம் லாஸ்ட் டேட் முடிஞ்சு நமக்கு பெனால்ட்டி விழுந்துடும். ஸோ அந்தமாரி பிரச்சனைலாம் கூகுள் பே, ஃபோன்பே எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கூகுள் பேயில் கட்டி ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு பண்ண ரிட்டர்ன் வந்திருக்கும், இல்லை வராமலே கூட ஒரு சில டைம்லாம் போயிருக்கலாம். பேமெண்ட்டும் கட்டிட்டு அந்த பேமெண்ட்டும் சக்ஸஸ் ஆகாமல் நமக்கும் பேமெண்ட் ரிட்டர்ன் வராமல் பெனால்ட்டி விழுந்த நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அதுமாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி பே பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் பண்ண போகிறது என்னமோ லேப்டாப்பில் தான், நீங்கள் உங்கள் மொபைலே பே பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீஜர் என்னமோ ஒன்று தான். ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மொபைலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 99% அதில் மேக்ஸிமம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ எப்படி பே பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இபி பில் பேமெண்ட் இல்லை ஆன்லைன் பில் எப்படி வேணாலும் பே பண்ணலாம், எப்படி வேணாலும் டைப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டில் வரதை மேக்ஸிமம் வந்து அஃபிஷியல் சைட்டு, அதாவது பே பண்ணுவோம் இல்லையா, அந்தமாரி சைட்டோட லிங்க் தான் வரும். நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் லிங்க்கை கிளிக் பண்ணதும் ஸோ உள்ளே வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ இந்த லாகினுமே பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட பேர் எல்லாமே வந்துடும். இதில் லாகின் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அந்த புதிய பயனாளர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணி நம்மளோட டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் சீக்கிரமாகவே நம்ம கொடுத்துடலாம். பட் இப்போ நம்ம கூகுள் பே, ஃபோன்பே பண்ணுற தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களோட இபிக்கான அப்ளிகேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ப்ளஸ் iOS ரெண்டுத்துக்குமே இருக்குது. இந்த ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து பில்லெல்லாம் செக் பண்ணலாம், கரெக்டாக காமிக்கும். பட் இதுலேயே வந்து பேமெண்ட் பண்ணுறப்போ அது உள்ள போய்ட்டு நம்ம அமௌண்ட் செக் பண்ணி அதுக்கு மேலே இது யூபியில் கனெக்ட் ஆகி ஒரு சில டைம் பேமெண்ட் ஆகிறப்போ இதில் ஏன் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னா, லாஸ்ட் நாள் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கெல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு, நம்மள்ட்ட வேறு அமௌண்ட் இல்லைனா கண்டிப்பாக நமக்கு பெனால்ட்டி அடிச்சிடுவாங்க. தேவையில்லாமல் 100 200 லாஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்லிவிடுங்க. இப்போ பே பண்ணுறதுல மட்டும் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் 99% எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ எப்படி பே பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த குயிக் பே பாருங்கள், இந்த குயிக் பே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் இல்லாதவங்க டேரெக்டாக அந்த குயிக் பே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ குயிக் பே ஓப்பன் பண்ணதும் நமக்கு கன்சூமர் நம்பர் கேட்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தான் நம்பர் தெரியுமே, ஸோ அந்த நம்பரை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்பர் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட இபி ஐடியிலேயே உங்களோட கன்சூமர் நம்பர் இருக்கும். ஸோ ஃபுல் டிஜிட்லேயே இருக்கும், நீங்கள் அதையே பார்த்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 06 அப்படிங்கிறது வந்து திருச்சி வரைக்கும் உள்ள நம்பர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நாகப்பட்டினத்தில் பில் பே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி எல்லாத்துக்கும் 06 வரும். அதுக்கப்புறம் இந்த 6 டிஜிட் வருது இல்லையா, இந்த 6 டிஜிட் வந்து உங்கள் பஞ்சாயத்து வரைக்கும், அதாவது இந்த 3 டிஜிட் வேறு, இந்த 3 டிஜிட் வேறு, இந்த 6 டிஜிட் வரைக்கும் உங்கள் பஞ்சாயத்து வரைக்கும் காமனாக வரும். ஸோ அதுக்கு மேலே 3 நம்பரோ 4 நம்பரோ உங்களுக்கான டிஎன்இபி நம்பர், ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருவேளை உங்கள் நண்பர்களுக்கோ ரிலேட்டிவ்க்கோ பே பண்ணுறீங்கனாலும் அவங்க வீட்டு அட்டையில் நம்பர் இருக்கும். ஸோ அதையே பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே கேப்சா மாரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ நம்பர் சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி இந்த சைட்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த கேப்சாவே புரியாத அளவுக்கு இருக்கும், சைட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டாங்க, இப்போ கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது முன்னாடியை விட. ஸோ அதை டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த நம்பர் புரியலை அப்படின்னா, ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு நம்பர் வரும், நம்ம அதே டைப் பண்ணிக்கலாம். பட் இப்போ உள்ளதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இதே சைட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வர கேப்சாலாம் வந்து உங்களுக்கு புரியவே புரியாது, கேப்சாலாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும், அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். இப்போ எவ்வளோ பரவாயில்ல, கேப்சா மாற்றி கொடுத்ததுனால மறுபடியும் இப்போ கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர், நேம் எல்லாமே வந்துடும். ஸோ நம்பரில் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டு, அதுக்கப்புறம் 6 டிஜிட்டு, அந்த 6 டிஜிட் முடிஞ்சு ஒரு நம்பரும் இருக்கும். ஸோ அந்த 6 டிஜிட் முடிஞ்சு ஒரு நம்பரும் இருக்கும், 2 3 4 நம்பர் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 நம்பர் இருக்கும் அதிகபட்சமாக. ஸோ உங்கள் இபி ஐடியில் என்ன நம்பர் இருக்கோ அதை கொடுத்து கேப்சா கொடுத்து அதே நம்பர் இங்கே வந்து அதுக்கான பேர் கரெக்டாக காமிச்சதுன்னா, ஸோ நம்பர் பார்த்துட்டு ஒரு டைம் நேம் பார்த்துட்டிங்கனாலே போதும். ஸோ அட்ரஸ் என்னென்னா நீங்கள் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அமௌண்ட் இதெல்லாம் சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பார்த்துக்கலாம். ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ பே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட பேர்லையோ அவங்க அப்பா பேர்லையோ
ஏன் ஒரு சில டைம் உங்கள் தாத்தா பேரில் கூட இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ஸோ அதுக்கப்புறம் இருக்க அட்ரஸ் அதை பில் அமௌண்ட்லாம் பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டியூ டேட் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 26/6/2023 கொடுத்துருக்காங்க. தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 22 தான் ஆகுது. ஸோ அட்வான்ஸாக பே பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இன்னொரு தகவல் என்னென்னா, முடிஞ்ச அளவு நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணிவிடுங்க. இன்கேஸ் நம்மளோட டியூ டேட்டுக்குள்ளே நம்ம பில் பே பண்ண மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் பெனால்ட்டி 100 ரூபாயிலேருந்து 200 வரைக்கும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவு ஃபோனில் அலாரம் வச்சாவது கரெக்டாக பில் பே பண்ணிடுங்க. பே பில் கொடுத்ததும் இந்தமாரி ஒரு பேஜுக்கு போகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், விசா கார்டு, ஐசிஐசிஐ பேங்கு, ரூபே கார்டு, யூபிஐ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேங்க் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பேங்க் சார்ஜஸ் வந்து ஆஸ் அப்ளிகபிள். ஸோ இதிலெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் சார்ஜ் உண்டு. ஸோ இந்த செக்ஷனில் வந்து இதுக்கு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து சார்ஜ் கிடையாது, இதுக்கு சார்ஜ் உண்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு மட்டும் தான் சார்ஜ், இது எதுக்குமே வந்து சார்ஜ் கிடையாது. ஸோ இந்த பேங்க்குக்கெல்லாம், அதாவது பார்த்திங்கன்னா கனரா பேங்க் மட்டும் தான் சார்ஜ். அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த பேங்க் சார்ஜ் இல்லை. நெல்லுன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சார்ஜ் இல்லை. அதாவது சர்வீஸ் சார்ஜ் 5 ரூபா 10 ரூபா வரைக்கும் எடுப்பாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சார்ஜ் இல்லை. ஓகேங்களா. ஸோ 5 ரூபா இருந்தாலும் அது நம்மளோட காசு. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து யூபிஐலையோ இல்லை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேங்கோட நெட் பேங்கிங்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாமல் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 158 ரூபா இருக்குது. ஸோ நான் யூபிஐயில் தான் பே பண்ண போகிறேன். ஸோ யூபிஐ கொடுத்ததும் இன்னொரு வாட்டி நம்மளோட டீட்டெயிலாம் நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இங்கேயும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, சும்மா இதெல்லாம் ஒரு டபுள் செக்கிங்காக தான், நம்ம வேறு யாருக்கும் ஒரு வேளை மாற்றி பே பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். ஸோ இங்கேயும் ஒரு டைம் பார்த்துட்டு இங்கே டிக் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் ரீட் த அபோவ், நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பே கொடுத்தீங்க அப்படின்னா, நான் யூபிஐ கொடுத்துருக்கிறதுனால இந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதில் டிக் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து யூபிஐ ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ நான் யூபிஐ தானே கொடுத்தேன், அதுக்காக யூபிஐ ஐடி கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ரூபே கார்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து என்னோடய கூகுள் பேயில் உள்ள யூபிஐ ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணல, ஃபோன்பே தான் யூஸ் பண்ணுறேன், இல்லை பேடிஎம் தான் யூஸ் பண்ணுறேன்னா அதில் ஒரு யூபிஐ ஐடி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்துட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நான் எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ யூபிஐ ஐடி போட்டதுக்கப்புறம் வெரிஃபை கோடு கேட்குது. ஸோ கேப்சா தான் அதுவும். அதை கொடுத்துட்டு கீழே கம்ப்ளீட் இருக்கு இல்லையா, கம்ப்ளீட் பேமெண்ட், இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி செகண்ட் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கூகுள் பே, இப்போ நான் கூகுள் பே கொடுத்துருக்கனால கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன ஆப்பை யூஸ் பண்ணிங்களோ அதை கொடுத்துட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஃபோனோட ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கேட்கும். ஸோ இந்த டைம் ஓடிட்டுருக்கு இல்லையா, இந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் பே பண்ணிக்கணும். ஸோ உடனே பே பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை லேட்டர் கொடுத்துட்டு அந்த இப்போ 2 நிமிஷம் போய்ட்டுருக்கு இல்லையா, அது முடிகிறதுக்குள்ளே பே பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பே கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கொடுத்து நம்மளோட செக்யூரிட்டி கோடு கொடுத்தோம் அப்படின்னா பேமெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோனில் எப்படி பே பண்ணணும்னு சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஸோ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேயும் Tneb ஆன்லைன் பேமெண்ட் ஃபுல்லாகவே டைப் பண்ணிடுங்க. இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி குயிக் பே போய்ட்டு நம்பர் கொடுத்து பே பண்ணிட்டு தான். ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், ஸோ இதிலே வந்து நம்ம கூகுள் பே கனெக்ட் ஆகி யூபிஐயில் தானே கனெக்ட் ஆகுது, அப்போ ஃபெயிலியர் ஆகாதுன்னு. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு அதில் உள்ள போர்ட்டல் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணி பே பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நிறைய டைம் இந்த வெப்சைட்டில் தான் நான் பே பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் 99% எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஸோ உங்களுக்கும் இதுமாரி இபி பில் பே பண்ண அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.